பசங்களா, நீங்க நின்னுட்டே யூரின் போகும்போது ஸ்பிளாஷ் ஆகிற டிராப்லெட்ஸ்னால உங்க ஒய்ஃப்க்கு கிட்னி ஃபெயிலியர் கூட வரலாம். பெண்களுக்கு வர்ற நிறைய வயிறு வலிக்கு ஆண்கள் தான் காரணம்னு சொன்னோம். உங்களால் நம்ப முடியுமா? பிரெக்னன்ட் ஆனாக்குள்ளதான் வயிறு வலிக்கும், பட் நான் அதை சொல்லல. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் டாக்டர் முகேஷ் ஃப்ரம் முகேஷ் சேனல். உங்களுக்கு ஒரு நிலை மருத்துவர். யூ சி வாட் ஐ. நார்மலா வெஸ்டர்ன் பேஸ்ட் டாய்லெட்ஸ்ல ஆண்கள் நின்னுட்டு தான் யூரினேட் பண்ணுவாங்க, ஆனா பெண்கள் உட்காந்துட்டு தான் மேக்ஸிமம் யூரினேட் பண்ணுவாங்க. நார்மலா ஆண்களுக்கு சிறுநீரக பையில இருந்து யூரின் வெளியே வர்றதுக்கு யூரினரி ட்ராக்டோட லென்த் வந்து 25 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஆனா அதுவே பெண்களுக்கு ஒன்லி 4 சென்டிமீட்டர்ஸ். இந்த யூரினரி ட்ராக்ட் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால ஈஸியா பாக்டீரியாஸ் அந்த லோக்கல் சைட்ல இருந்து மேல ஏறி பிளாடர் அப்படின்ற சிறுநீரக பையில போய் இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்தி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஆண்களோட பெண்களுக்கு தான் அதிகமா வரும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ற பாக்டீரியாஸ் லைக் ஈகோலை, கிளப்ஷியல்லா, சால்மோனெல்லா, அப்புறம் புரோட்டியஸ் அப்படின்ற பாக்டீரியாஸ் நம்ம யூரினரி பிளாடர்ல இருந்து நமக்கு பிளட் ஸ்பில் நடந்துச்சுன்னா ஹை ஃபீவர் போய் கிட்னில சலம் கட்டி கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு, ஆண்களோட அன்ஹைஜீனிக் யூரின் ப்ராக்டிஸ்னால. ஸோ நம்மளால பெண்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருதுன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க யூரினேட் பண்ண பிறகு நீங்க கிளீன் பண்ண வருவீங்களா? நம்மளால முடிஞ்சது நீங்க யூரினேட் பண்ண பிறகு டிராப்லெட்ஸ் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறத நீங்க ஹேண்ட் ஃப்ரெஷ் மூலியமா வெஸ்டர்ன் டாய்லெட்டோட லிட்டை நீங்க கிளீன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்தியன் பேஸ்ட் டாய்லெட்ஸ்ல கண்டிப்பா வராது. ஸோ சஃபஸ்டிகேஷன்ஸ் பெர் சே லீட்ஸ் டு டிசீஸ் தான். ஸோ ஏதோ புதுசாக கற்றுருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஸோ குட் பை ஃப்ரம் டாக். யூ சி வாட் ஐ சி. என்னுடைய வீடியோ பாக்குறீங்க, லெவலுக்கு தள்ளி விட்டுருங்க, அடுத்தவங்களுக்கு கிடைக்காம போயிடும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உதவி செய்யுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம்.